சாப்பாட்டில் முடி இருந்தால் உறவு நீடிக்கும்னு சொல்கிறாங்க. உறவுக்கும் முடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? உறவுக்கும் முடிக்கும் என்ன சம்மந்தம்? இதுதான் அவங்களோட கேள்வி. சாப்பிட்ற டைமில் முடி இருந்ததுன்னா உறவு நீடிக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க எது சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன ஒன்று, நம்ம கலாச்சாரத்தில் அந்த அறிவியல், உளவியல், தத்துவம், தாத்பரியம் போன்றவற்றை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதில்ல. அதனால் கலாச்சார மாறுதல்கள்லாம் ஏற்படுது. கலாச்சாரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களெல்லாம் தங்களோட கலாச்சாரம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க அட்வான்ஸ் கலாச்சாரத்தில் இருந்தால் கூட அந்த கலாச்சாரங்களை அறிந்து இருக்கிறார்கள். ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் பாடத்துலேயும் கிடையாது. பெண்கள் சுதந்திரம்ங்கிற ஒரு பெரிய பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் போன்ற தத்துவங்களால் நம்மளோட கலாச்சாரங்கள்லாம் மறைந்து போய் கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது நாங்களாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யோசிக்கும்போது அது தத்துவத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கலாம், உறவுக்கு முடிக்கும் என்ன சம்மந்தம்னு. முடின்னு பேர் வச்சுக்கிறாங்க. முடிங்கிறது என்னது? முடி என்ற தமிழ் சொல்லுக்கு அகராதியில் என்ன விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த தலைமுடி மட்டும் இல்லை, அடி முடின்னு சொல்லுவாங்க. அடினா என்னன்னா தொடக்கம், முடினா தொடர்தல்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு முடிக்கு இணைத்தல்னு பேர். நாட் போடுறேன்னு சொல்லல, இணைத்தல்னு பேர். அப்போ இப்போ இந்த இணைத்தலுங்கிற பேர்லேயே இப்போ நான் 3 அர்த்தம் சொல்கிறேன். அடிமுடி, என் பேரில் இருக்குது அடிமுடி சுவாமின்னு. அடிமுடி காட்டா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அடிங்கிறது தொடக்கம், முடிங்கிறது இறுதி அப்படின்றது. அது போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி முடிங்கிறது முடிவிடாது. முடி அப்படின்னா இன்னும் ஊ போடல, முடிவுன்னு போட்டால் தான் அது முடிச்சிரு முடி அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சரி, இதோட முடிச்சிரு இந்த வீடியோ, இதோட முடி அப்படின்றாங்க இல்லையா? அப்படின்னா அந்த முடின்னா இறுதியை காட்டுது. அதுபோல் பல அர்த்தங்கள் இருக்குது. முடிங்கிறது இந்த முடியை குடிக்கிறது, தலைமுடியை குடிக்கிறது. நாட்டுன்னா முடி. இப்போ இதுக்கான அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, இணைத்தல்ங்கிற பொருள் தரும். உறவுன்ற இணைத்தல். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம என்ன சொன்னோன்னா, பல பொருள்கள் தரும் தமிழில். அதில் முக்கியமான பொருள் தலைமுடி அப்படின்றது மட்டும் இல்லாமல், முடினா முடி போடு அப்படின்றாங்கன்னா இணைத்து விடுன்னு அர்த்தம். இணைத்தல், கட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போது இது நீங்கள் கேட்டதுக்கான பதிலை நம்ம சொல்லிட்டோம். அதனால் முடி வந்ததுனால, உணவில் முடி போடுறதுனால சாப்பிட்றவருக்கும் சாப்பாடு போடுறவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு அர்த்தம். அந்த முடி விழுந்ததுனால முடிச்சு விழுந்ததுனால என்ன ஆச்சு, உங்களுக்குள்ள பந்தம் அது கட்டி போட்டாச்சு. இப்போ எப்படி 3 முடிச்செல்லாம் போட்டு நம்ம தத்துவத்தை சொல்கிறோம். தாலி கயிறில் 3 முடிச்சு போடுற தத்துவம் நம்ம மதத்தில் மட்டும்தான் இருக்குது. உலகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் தமிழில் மட்டும்தான் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். முடி போடுற மாதிரியான வேறு எங்கேயோ இல்லை. கருப்பு மணி போடுவாங்க, அது மாதிரி வேறு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முடி போட்டு பந்தத்தை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற ஒரே இடம் நம்ம கலாச்சாரம் தான். ஆக அந்த முடிங்கிறது உறவை தான் குறிக்குதுங்கிறது நமக்கு இப்போ இதில் தெளிவாக வந்துருச்சு. சரி, நீங்கள் கேட்டதுக்கு இவ்வளோ தான் பதில் அப்படின்னாலும் வீடியோ சின்னதாக முடிக்கூடாது இல்லையா? இன்னும் கூடுதல் தகவல்லாம் தரேன் நான். முடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, பின்னல் போடுவாங்க. பின்னல் எப்படி போடுவாங்க? 3ஆக பிரித்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா பிரித்து போடுவாங்க பாருங்கள். பின்னுறது. பின்னல் அப்படின்னாக்கா உறவுகளை பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுக்கு தான் அர்த்தம். அது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே இணைச்சி வைக்கக்கூடியவங்க யார் அப்படின்னாக்கா பெண்கள் தான் உறவுகளெல்லாம் கட்டி போட்டு தன் கண்ட்ரோலில் வச்சுருப்பணும். நீங்கள் நிறைய வீட்டுங்களை பார்ப்பீங்க,
அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாது, ஒருத்தர் பேசிக்கூட மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா, நீங்கள் நிறைய வீட்டில் பார்க்க முடியலன்னா சினிமாவில் பார்க்கலாம். சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டு அங்கே சொல்லு, அம்மா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான் பையன். ஏன்டா உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்கள் அப்பாகிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த 2 உறவுகளில் யாரையும் பிரிக்காமல் உறவுகளை சேர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான பணி பெண்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க பின்னல் போட்டுக்கிறாங்க. கல்யாணம் ஆன பெண்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது. என்னென்னா, இணைந்த பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டையும் இணைத்து அந்த சொந்த பந்தங்களை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க. கங்கா யமுனை சரஸ்வதின்னு சொல்கிற மாதிரி கங்காங்கிறது யமுனாங்கிறது வெளியே ஓடுறது நமக்கு நல்லா தெரியும். அந்த திரிவேணி சங்கமத்திலேருந்து அங்கே சரஸ்வதி வெளியே தெரியாது, வெளியே பார்த்தா தெரியாது. அது மாதிரி பின்னலில் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி அந்த பெண்ணை குறிக்கும். மீதி 2 பகுதி வெளியே தெரியும். தான் ப்ரொமோட் ஆகணும்னு அவசியம் இல்லை, தான் ஃப்ரேம் ஆகணும்னு அவசியம் இல்லை, தான் எக்ஸ்போஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் தன்னோட குடும்பத்தை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, பின்னலுக்கு சொல்லிட்டேன், என்னென்னமோ கதை விடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம், கிராமங்களில் பார்க்கலாம். ஏதோ ஒரு டெத்து இருந்ததுன்னா பெண்கள் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலேருந்து முடியெல்லாம் போட்டுன்னு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த தெரு முனைக்கு போகும்போதே என்ன பண்ணாங்க, டகால்லாம் அவுத்து விட்ருவாங்க. அவுத்து விட்டுட்டு தலையில் அடிச்சுங்கிறதுன்னு ஆணும் ஒப்பாரி வச்சுக்கின்னு ஓடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது ஏன் அது டெத்துக்கு போனால் முடிய அவுத்து விட்டுட்டு போகிறாங்க? இறந்தவர் இனிமேல் அவருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு உறவு எனக்கு இனிமேல் எங்கே இருக்குதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். நீ தான் எனக்கு உறவு, நீயே போயிட்டியே, இனிமேல் எனக்கு உறவே இல்லையேங்கிற தத்துவத்தை காட்டுறதுக்கு தான் அந்த முடி அவுத்து போட்டு ஓடுறது. அதே போல் போனாக்கா கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமாட்டில் உட்காந்துருக்க லேடியோ என்ன பண்ணுவாங்க, முடி அவுத்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. பின்னலோடலாம் இருக்க மாட்டாங்க, அவுத்து போட்டுடுவாங்க. கிராமங்களெல்லாம் போனால் உட்காந்தாக்கா முடி அவுத்து போட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் முடி அவுத்து போட்டு தான் இருப்பாங்க. அது பேர் அமங்கல கோலம். முடி அவுத்து போட்டால் அமங்கல கோலம். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாண மேடையில் அல்லது ரிசப்ஷன் மேடையில், முக்கியமாக ரிசப்ஷன் மேடையில் தலைவிரி கோலமாக தான் ரிசப்ஷனே நடக்குது. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்கிற மாதிரி அந்த மேடையில் நிற்கிற பெண்ணும் தலைவிரி கோலமாக நிற்கிது. கல்யாணத்துக்கு வரவங்களும் தலைவிரி கோலமாக வராங்க. சின்ன சின்ன பசங்க கூட முடி போடாமல், அதுக்கு அர்த்தம் தெரியாமல் ஃப்ரீ ஆர்ன்றாங்க. அது பேர் முடி அவுத்து விட்டுட்டு வர்றது. அது ஒரு ஸ்டைலாக போயிடுச்சு. அது ஒரு அமங்கலத்தின் அடையாளம். அதை செய்யக்கூடாது. ஒருவேளை பின்னல் போட நேரம் இல்லைன்னா கூட குடுமி போட்டுப்பாங்க. அப்படியே போட்டு கொண்டை போட்டுப்பாங்க. கொண்டை, குடுமி, வீட்டில் இருந்தால் குடுமி, வெளியே வந்தால் பெரியவங்கெல்லாம் கொண்டை, அது பின்னல். இப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பின்னல் போட்டு கொண்டை போடுறவங்களும் இடம் இருக்குது, போடுவாங்க. அந்த கொண்டைக்கு மேலே வலையை போட்டு அதெல்லாம் குத்தி வச்சுப்பாங்க. ஒரு முடி கூட வெளியே போவாங்க, அடைக்க ஆளும். ஆக உறவுக்கும் முடிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பின்னலுக்கும் தத்துவ தாத்பரியம் என்னன்னா, உறவுகளை கட்டி அணைப்பதாகவும் அரவணைத்து செல்வதாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த தலைமுடியெல்லாம் சாமிக்கு கொடுப்பாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. சன்னியாசிங்கெல்லாம் நீங்கள் புத்த சன்னியாசிங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடி எடுத்துருவாங்க. ஃபுல்லாக எப்போவுமே முடி எடுத்துருவாங்க. அவங்க என்னென்ன சன்னியாசத்தின் அடையாளமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் உறவுகளை திறந்துட்டேன்னு அர்த்தம். பற்றும் பயமும் அற்றவன் ஞானி ஆகிறான். பற்று அற்றவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மொட்டை போட்டுக்கிறாங்க. நம்ம இதில் ஆழ்வார்கள் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் மொட்டையில் இருப்பாங்க, சில பேர் அரை மொட்டையில் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆக பற்று அற்றவன் முடி இல்லாமல் முட்டை விட்டுட்டு இருக்கணும்னு அர்த்தம். தன்னோட அடையாளமானது இந்த முடி.
அந்த அடையாளத்தை நான் தான் இவன்றது அடையாளமே வந்து முடி. அந்த அடையாளத்தை வந்து திருப்பதி பெருமாளுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறாங்க நிறைய பேர். என்னோடய அடையாளத்தையே நான் மாற்றிக்கிறேன் இன்னிலேருந்து. நான் நானாக இல்லை, நான் இல்லை இனிமேல் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து மாற்றக்கூடிய தத்துவத்தில் பெருமாளுக்கெல்லாம் முடிவு கொடுக்குறாங்க. கிண்டல் கேலி பேசுகிறவங்க சொல்லுவாங்க, ஏன் கையை வெட்டிக்கூடாதான் காலை வெட்டிக்கூடாதுன்னு. ஏன் அரசியல்வாதிகளுக்கும் சினிமா நடிகனுக்கும் நாக்கை வெட்டி போடுறாங்க, கையை வெட்டி போடுறாங்க. பைத்தியக்காரன் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதோட இது சாமிக்கு வந்து கையை வெட்டி போடு காலை வெட்டி போடுன்னு சொல்கிறவன் எவ்வளோ பேர் அயோக்கியனாக இருப்பான், எவ்வளோ பேர் பைத்தியனாக இருப்பான். அதெல்லாம் போட்டால் வளராது. முடி அடையாளத்தின் அடையாளமாக இருக்குது. நானுங்கிற அடையாளமாக இருக்குது. அதனால் நானுங்கிற அகந்தையும் போய் அடையாளம் போய் நான் இனிமேல் உன்னோட அடையாளமாக விளங்குறதாக நம்ம வந்து சொல்லிக்கிறதுக்கு தான் அந்த மொட்டை போடுறது சாமிக்கு. அது மற்ற சாமிக்கெல்லாம் கூட அப்படி அப்படியே பரவி போச்சு. அது இல்லாமல் இப்போது ஆன்மீகத்திலேயே இன்னொன்று இருக்குது, கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. கபால மோட்சம் துவாரங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கபாலம், இங்கே இந்த வழியாக தான் பிறக்கும்போது ஆத்மா உள்ளே போகுது. மகான்கள் ஞானிகள்லாம் அந்த ஆத்மாவை வந்து வெளியே போகாமல் இருக்க இந்த இடத்துல வந்து கொண்டை போட்டிருப்பாங்க. திருவள்ளுவர், அகஸ்தியர், கோரக்கருன்னு 18 சித்தர்கள் யாரை பார்த்தாலும் எல்லாருமே வந்து இந்த இடத்துல முடிவு போட்டிருப்பாங்க. இங்கே தான் முடி போட்டு அந்த இதை வச்சுருப்பாங்க. அப்படி அவுத்து விடக்கூடாது. ஆத்மா வந்து இந்த முடியின் வழியாக நுனிமொழி வழியாக வெளியேறி விடும்ன்றதுல அர்த்தமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆத்மா வெளியே போகாமல் கட்டி வச்சுருக்குறாங்க. அது சம்டைம்ஸ் தியானம் பண்ணும்போது அப்படியே மேலே ஏற்றுவாங்க. இது கீழேருந்து மேலே ஏற்றுறதுன்னு சொல்லக்கூடியது. இந்த சக்கரம் சொல்லுவாங்கள்ல, 7வது சக்கரத்துக்கு மேலே ஏற்றும்போது சில பேர் வந்து அவங்கள அறியாமல் பரகாயம் பறப்பாங்க. வெளி உலகத்தெலாம் போய் பறந்துட்டு வந்து திரும்பி வந்து உள்ளே செட்டில் ஆவாங்க. அது இருக்குது. சில பேருக்கு அது மாதிரி தெரியாமல் ஆத்மா வெளியே போயிட்டு தியானத்தில் இறந்து போயிடுவாங்க. ஆனால் சமாதி அடைகிறவங்க பெரும்பாலும் அதன் மாதிரி தான் தன்னுடைய ஆத்மா வெளியேற்றி தான் அவங்க வந்து சமாதி அடைகிறது. அது எல்லாமே இந்த கபாலத்தின் வழியாக தான் வெளியேறி தான் போகிறது. அப்படி இருக்குது. கருட புராணத்தில் இந்தந்த மாதிரியான கேரக்டர் அல்லது இந்தந்த மாதிரியான விதி உள்ளவனுக்கு காது வழியாக, கண்ணு வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக, கபாலம் வழியாக, அப்புறம் சிறுநீர் துவாரம் வழியாக, ஆசன துவாரம் வழியெல்லாம் உயிர் பிரியும்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சொன்னால் பெருசாக போயிடும், அது வேணாம். ஆக அந்த தலை வழியாக வந்து இந்த ஆத்மா சம்மந்தப்பட்டது போகிறதுனால அது நுனி வந்து வெளியே போகாமல் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னல் போகிறவங்களாம் கூட அதில் குஞ்சம் வச்சுலாம் கட்டுவாங்க. அந்த நுனியை வந்து வச்சு கட்டி வைப்பாங்க. அது 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 எல்லா பின்னல் போட்டாலும் கடைசி நுனி வெளியே தெரியக்கூடாதுன்னு மடித்து உள்பக்கம் மடித்து அந்த இடத்துல ஒரு ரிப்பன் போட்டு கட்டுறது, அப்புறம் குஞ்சம் அடித்து கட்டிக்கிறது, இதெல்லாம் கூட உண்டு. ஆக அந்த முடிக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயத்த சொல்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியுது. எவ்வளோ நேரமாக இருக்கு? 13 நிமிஷம் 35 செகண்ட். போதும். நன்றி, வணக்கம்.